பணம் 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 எவ்வளவு சார்? எப்ப சார் அடங்க உங்க பணம் வெறி? ஆம்பளைங்கிறதுனால கண்ணத்துல கொடுத்தானுங்க. இதே ஒரு பொட்டச்சு கேட்டிருந்தாலும் ஒத்தட்டோட உதறி கொடுத்துருப்பானுங்க. ஏனுங்க நான் ஆம்பளை தானுங்க சத்தியமா. தமிழ் பட உலகிலே பல வெற்றி படங்களை தந்த கே.எஸ். ரவிக்குமாருடைய இத்தனை கிளிப்புகள் எதற்காக இன்றைக்கு டூரிங் டாக்கீஸில் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு நீங்க ஆச்சரியமா பார்க்கறத என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களோடு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வாரம் சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்க போகின்ற சிறப்பு விருந்தினர் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் தான். நேரலையிலே பங்கு கொள்ள விரும்புகின்ற டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் மறக்காம உங்களுடைய பெயரை 9853298535 என்ற எண்ணிலே பதிவு செய்யுங்கள். டூரிங் டாக்கீஸிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். மறக்காதீங்க, சனிக்கிழமை மாலை 7 மணி. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? எஸ்.பி. முத்துராமன் அவர்கள், கே.எஸ். ரவிக்குமார் இவங்க 2 பேருக்கு அப்புறமா 30 வருஷத்துக்கு மேல இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா சாதிச்சதுன்னா அது சுந்தர் சி தான் அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு திருமூர்த்தி சுப்பிரமணியம் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னுடைய இனிய நண்பர். ஒரு கமர்ஷியல் வெற்றிப்பட இயக்குனராக 30வது ஆண்டிலே அடுத்த வருஷம் அவர் அடியெடுத்து வைக்க இருக்கிறார் அப்படின்றது 100க்கு 100 உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்வதிலே எனக்கு என்ன தயக்கம் இருக்க போகிறது? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஒர்க் பண்ற நெல்சனா இருக்கட்டும், இல்ல ஞானவேலா இருக்கட்டும், இல்ல லோக்கியா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே அசிஸ்டன்ட் டைரக்டரா வேற எந்த டைரக்டர் கூடயுமே ஒர்க் பண்ணாம அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவங்க. இது வேணும்னே ரஜினிகாந்த் அப்படி செய்யறாரா இல்ல எதேர்ச்சியா அமைஞ்ச ஒரு விஷயமானு ஜானி யாழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே விடை தெரிந்த கேள்விதான். யாரிடமும் உதவி இயக்குனராக பணியாற்றாத இயக்குனர்களை தேர்ந்தெடுத்து வாய்ப்பு தரணும் அப்படின்னு ரஜினிகாந்த் எந்த காலகட்டத்திலும் திட்டமிடவில்லை. தற்செயலாக அமைந்த ஒன்றுதான் இது. விஜய் நடிச்ச சந்திரலேகா திரைப்படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருந்ததான கார்த்திக் ரோம்பேட்ல இருந்து கேட்டிருக்காங்க. விஜய் நடித்த சந்திரலேகா திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. நார்த் இந்தியாவில் உள்ள மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகள்ல வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகுதான்னு ஜெயராஜ் கேரளால இருந்து கேட்டிருக்காங்க. வட இந்தியாவிலே உள்ள மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளிலும் வேட்டையன் திரைப்படம் நிச்சயமாக வெளியாகும். கோட் படத்துல கேமியோங்கிற பேர்ல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம்னு விஜயகாந்த் அவர்களை ஒரு சீன்ல கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த சீனை விஜயகாந்த் ரசிகர்களும் ரசிக்கல, விஜய் ரசிகர்களும் ரசிக்கல. அதே லப்பர் பந்து படத்துல பார்த்தோம்னா ஒரு சில போஸ்டர்ஸ் அவருடைய பாட்டை வச்சே பயங்கரமான ஒரு ஹைப்பை கொடுத்திருந்தாங்க. இது ரசிக்கும்படியாவும் இருந்துச்சு. இந்த ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு இபு குவைத்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க முன்வைத்திருப்பது சரியான விமர்சனம் தான். கோட் திரைப்படத்தை விட லப்பர் பந்து திரைப்படத்திலே விஜயகாந்த் அவர்கள் இணைத்திருந்த விதம் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது என்பது உண்மைதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் அவர்களோட நடிச்ச எல்லா படங்கள்லயுமே முதல்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு கிரெடிட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் ரஜினிகாந்தினுடைய பேரே வரும். அதே அளவுக்கு ஈக்குவலான மரியாதையா அமிதாப் பச்சன் அவர்கள் மேலேயுமே ரஜினிகாந்த் வச்சிருக்காரு. அப்புறமும் ஏன் செகண்டா தான் அமிதாப் பச்சனினுடைய பேர் கிரெடிட்ஸ்ல வருது? இது ரஜினிகாந்த்க்கு தெரியுமா இல்ல லைக்காவுடைய மிஸ்டேக்கானு தினேஷ் கேட்டிருக்காங்க. வேட்டையன் படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேட்டையன் படத்தினுடைய டைட்டில் கார்டையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பின்னால் இதை பற்றி நம்ம பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மலையாள இசையமைப்பாளர் ஜி தேவராஜன் தமிழ்ல எத்தனை படங்களுக்கு இசையமைச்சிருக்காருன்னு பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க. காவல் தெய்வம், கஸ்தூரி திலகம், அன்னை வேளாங்கண்ணி, பருவகாலம், அந்தரங்கம், வில்லியனூர் மாதா, அலாவுதீனும் அற்புத விளக்கும் உட்பட 7 தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் மலையாள இசையமைப்பாளரான ஜி தேவராஜன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஆறுதல் சொல்ல தனுஷ் மருத்துவமனைக்கு போனாரான்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. ரஜினியுடைய உடல்நிலையை பற்றி விசாரிக்க தனுஷ் மருத்துவமனைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். டி. ராஜேந்தர் தன்னுடைய ஆரம்ப கால படங்கள்ல சங்கர், ரவீந்தர் போன்ற மலையாள நடிகர்களையுமே பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு மோகன் கரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. டி. ராஜேந்தர் அறிமுகமான ஒருதலை ராகம் படத்திலே சங்கர், ரவீந்திரன் ஆகிய இருவருமே முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. அப்போ அவருடன் ஏற்பட்ட நட்பு காரணமாக தான் தொடர்ந்து தன்னுடைய படங்களில் அவள் இருவரையும் பயன்படுத்தினார் டி. ராஜேந்தர். கூலியோட ஹிந்தி பட ஷூட்டிங் அப்போ அமிதாப் பச்சன் அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டது. தமிழ்ல ஷூட்டிங் நடக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. இந்த ஒற்றுமையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மோகன் கரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல எந்த ஒற்றுமையும் இல்லை. இது போன்ற விஷயங்களை எல்லாம் மனதிலே போட்டுக்கொண்டு தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. நடிகர் சத்யராஜ் நடிச்ச வேலை கிடைச்சிடுச்சு படத்துல VU சர்டிபிகேட்னு ஒன்று சென்சார் போர்டு கொடுத்துருக்காங்க. அந்த VU சர்டிபிகேட்னா என்னன்னு நாகேந்திர பிரசாத் கேட்டிருக்காங்க.
நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல வேலை கிடைச்சிருச்ச படத்துக்கு VU சர்டிஃபிகேட் தரப்படலை, UA சர்டிஃபிகேட் தான் தந்திருந்தாங்க. UA சர்டிஃபிகேட்னா எல்லோரும் அந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் அந்த படத்தை பார்க்கும்போது பெற்றோருடைய துணையோடு பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விதி. கமலி ஃப்ரம் நடுக்காவேரி படத்தை இயக்குன இயக்குனர் ஏன் அடுத்ததா எந்த படத்தையுமே இன்னும் இயக்கலன்னு பரமேஷ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல கமலி ஃப்ரம் நடுக்காவேரி திரைப்படம் வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக அந்த படத்தை இயக்கிய இயக்குனருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். ரஜினிகாந்துக்கு ஆன்மீக பற்று வர காரணம் பாலச்சந்தர் அவர்களான சந்தனகுமார் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. சிறு வயது முதலே ஆன்மீகத்திலே மிகுந்த நாட்டம் கொண்டவராக இருந்தவர் தான் ரஜினிகாந்த். அந்த காலகட்டத்திலே ராகவேந்தர் மீது அந்த அளவுக்கு அவருக்கு ஈடுபாடு இருந்தது. அதனால் ரஜினிகாந்துடைய ஆன்மீக உணர்வுகளுக்கும் பாலச்சந்தருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கன்னி பருவத்திலே படத்துல பாக்கியராஜ் அவர்களுக்கு டப்பிங் கொடுத்தது உதிரி பூக்கள் விஜயன் அவர்களான பிரபாகரன் பட்டுக்கோட்டையிலிருந்து கேட்டிருக்காங்க. கன்னி பருவத்திலே படத்திலே பாக்கியராஜுக்கு குரல் கொடுத்தது உதிரி பூக்கள் படத்தில் நடித்த விஜயன் இல்லை. விஜயனை பொறுத்த வரைக்கும் அவரே தமிழில் பேச அந்த அளவுக்கு தடுமாறுவார். அப்படி இருக்க அவர் எங்க பாக்கியராஜுக்கு குரல் கொடுப்பது? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நீங்க நேர்ல போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்களா? அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு, எப்போ வீடு திரும்புவார்னு திருப்பூர்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. ரஜினியுடைய உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் அறிக்கை விட்டிருக்காங்க. இன்னும் 2 நாட்களில் அவர் வீடு திரும்புவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார்கள். நான் மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்க்கல. என்னை போல அவர் மீது அன்பு கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்காங்க. எல்லோரும் மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்ப்பது என்பது சாத்தியமான காரியமா என்ன? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாள் அப்போ நீங்க எப்பவுமே அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சான்னு சென்னையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலிருந்தே சிவாஜியுடைய தீவிர ரசிகன் என்பதும் சிவாஜிக்காகவே ஒரு பத்திரிகை நடத்தியவன் என்பதும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பத்திரிகையாளனாக இருந்த காலகட்டத்திலிருந்தே அவருடைய பிறந்த நாள் என்று அவரை சந்திப்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தவன் நான். அவர் இறக்கின்ற வரையிலே அந்த பழக்கம் தொடர்ந்தது. ஆக்டர் பிரபு நடிச்ச மனசுக்குள் மத்தாப்பு படத்தை ராபர்ட் ராஜசேகர் இயக்கியிருப்பாங்க. இந்த ராபர்ட்ங்கிறவரு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சங்கர் பாலக்கோடுல இருந்து கேட்டிருக்காங்க. ராபர்ட் ராஜசேகர் இரட்டை இயக்குனர்கள் தான் மனசுக்குள் மத்தாப்பு படத்தை இயக்கினார்கள். இப்ப அவர்கள் இருவருமே நம்முடைய இல்லை. ஏவிஎம் ராஜனுக்கு போட்டியா எந்த நடிகர் இருந்தார்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் ராஜன் பரபரப்பாக திரையுலகிலே நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக இருந்த 2 நடிகர்கள் தான், ஒன்று ஜெய்சங்கர், இன்னொன்று ரவிச்சந்திரன். இவர்கள் 2 பேரை தாண்டி முத்துராமனும் ஒரு காலகட்டத்திலே அவருக்கு போட்டியாக இருந்தவர் தான். பெரிய நடிகர்களை வச்சு பெரிய பட்ஜெட் படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் ஏன் சின்ன பட்ஜெட் படங்கள் எதையுமே எடுக்க முன்வர மாட்டேங்கிறாங்க? லவ் டுடே மாதிரி 2 படங்களை எடுத்தாலே போதுமே இந்த பெரிய பட்ஜெட் படங்களுடைய வசூலை முறியடிக்கிறதுக்கு ஏன் இதை யாருமே முயற்சி செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு மணிகண்டன் பஞ்சாப்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருப்பதெல்லாம் உண்மைதான். ஆனா கடந்த 2-3 வருட வரலாறையே எடுத்துக்கங்க. எத்தனை லவ் டுடே திரைப்படங்கள் இந்த 2 ஆண்டுகளிலே வெளிவந்திருக்கின்றன. அந்த மாதிரி படங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதாவது தான் அப்படிப்பட்ட படங்கள் அமையும். ஆனால் முன்னணி நடிகர்கள் நடிக்கின்ற படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அந்த படத்தில் நிச்சயமாக லாபம் கிடைக்கும். சில படங்களில் ஒரு 10% கிடைக்கலாம், சில படத்தில் 20% கிடைக்கலாம், சில படங்கள் நல்லபடியாக அமைஞ்சா 50-60% லாபம் கூட கிடைக்கலாம். அதன் காரணமாகத்தான் முன்னணி நட்சத்திரங்களை தேடி பல தயாரிப்பாளர்கள் படையெடுக்கிறார்கள். சமீபத்திலே கவிஞர் வைரமுத்து சொல்லியிருந்த சில பதில்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த பதில்களில் கோபத்தை குறைப்பதற்கு என்ன வழி என்ற கேள்விக்கு அவர் சொல்லியிருந்த பதில் இருக்க, அதை நான் மிகவும் ரசித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். சக மனிதன் செய்கின்ற தவறு தான் நமக்குள்ளே கோபத்தை வரவழைக்கிறது. அந்த கோபத்தை நகைச்சுவையாக பார்ப்பதை விட அந்த கோபத்தை வெல்வதற்கு சிறந்த வழி இருப்பதாக எனக்கு தெரியல. ஒரு முறை தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து கவரில் தபால் தலையை ஒட்டி கொண்டு வா என்றார் மூதறிஞர் ராஜாஜி. அந்த வேலையால் பிரிட்டிஷ் அரசுடைய தலையிட்ட தபால் தலையை தலைகீழாக ஒட்டியிருந்தார். நம்முடைய வேலையால் யாராவது அப்படி ஒரு காரியத்தை செய்திருந்தால் நீங்களும் நானும் கோபத்தை கொட்டி இருப்போம். ஆனால் ராஜாஜி என்ன செய்தார் தெரியுமா? பரவாயில்லையே, நாங்கள்லாம் செய்ய முடியாத காரியத்தை நீ செஞ்சிட்டியே, பிரிட்டிஷ் ராஜாவையே கவுத்துட்டியே என்றார். ராஜாஜியால் அது முடிந்தது. கேள்வி கேட்ட உங்களால் கூட அது முடியலாம். ஆனால் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற என்னால் அது முடியுமா என்று தெரியவில்லை என்று தன் நிலையை பற்றி உண்மையாக ஒப்புக்கொண்ட வைரமுத்துவை நான் மிகவும் ரசித்தேன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். உங்களுடைய கச்சேரியில் பூரா சினிமா பாட்டு தான் வாசிப்பீங்களா? ஒன்லி ஃபிலிம் சாங்ஸ். அதிலே பி சுஷீலா தானா? இல்லை, அதில் எல்லா சாங்ஸும் நிறைய பி சுஷீலாமா சாங்ஸ் வாசிப்பேன், ராஜா சார் சாங்ஸு. உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர்கள் யார் யார்? இளையராஜா சார், எம்எஸ்வி, இளையராஜா, ரேமான், அனிருத் பிடிக்கும். உன்னை காணாத கண்ணும்
கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.